அம்மா என்று சிவருமான அழைக்க, அம்மா அப்பா நினைக்க. இது எங்கேயாவது இந்த உறவு உண்டாரு பாருங்க. அம்மான்னு கூப்பிட்டா மகனையும் தான் கூப்பிட முடியும். அம்மா ஏப்பா என் மகனே இங்க தலைகள் இருக்கு. அம்மான்னு அமர கூப்பிட, அப்பா நீங்க அம்மா கூப்பிடுற. இது ஒரு புதுமையான புரட்சிகரமான உறவு அப்படி சொல்லி சாமி சந்தோஷம். எனக்கு என்னமா வேணும்? பிள்ளை அம்மா பார்த்து, நான் அமெரிக்காவில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், உனக்கு என்னமா வேணும்? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், 1 லட்ச ரூபா சம்பளம், எனக்கு செலவு 20,000, அந்த மிச்சம் 80,000 இருக்கு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு பிள்ளை அம்மா பத்தி போன்ல கேட்குது இந்த காலத்துல. அங்க அப்பா கேட்கிற அம்மாட்ட, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உனக்கு என்னமா வேணும் சொல்லு. எப்படி பிள்ளை கேட்க பத்தில அம்மைன்னு அழைச்ச உடனே அந்த பிள்ளை அந்த அம்மாவை பார்த்து, என்னமா உனக்கு வேணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நிற்கமா சிவருமான என்ன வேணும் கேட்கிற உடனே அவருக்கு ஆசை, என்ன கொடுக்கணும், என்ன வேணும் கொடுத்துருவான் இந்த பிள்ளைக்கு. இந்த மாதிரி ஒரு உலகத்துல அதிசயமான பிள்ளை அதற்கு அந்த அம்மா எப்படி கேட்கப்பாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பூண்டே உன்னை என்றோம், மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அரரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. வரம் கேட்கணும்னா அம்மாவுடைய பாதையில நம்ம போகணும். எப்படி அம்மா வரம் கேட்கிறார்? சாமி சிவருமான் நம்முடைய கண் முன்னால தப்பி தவறி காட்சி கொடுத்தாச்சுன்னா உனக்கு என்ன வேணும்? சுவாமி என் தலையை சுத்தி கண்ணா இருக்கணும், பின்னால் ஒரு டிவி, அந்த சைடுல ஒரு டிவி இருந்தது, எல்லா சேனலையும் ஒரே நேரத்துல பார்க்கணும், பல கண்களை 1000 கண் படைக்கிறதே அந்த ஐயன்னு சொல்லி அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான அழக பார்க்கறதுக்கு 1000 கண் படைக்கிறேன்னு அவர் அங்கலாத்தார். இப்ப நம்ம அப்படித்தாங்க, ஏகப்பட்ட கண்ணை கொடுப்பான். ஓரளவுலாம் மொபைல் டிவியா இருக்கணும். நம்ம அதான் முதல்ல நாங்க நீங்க எப்படி சுகமா வரணும். அங்க எப்ப பார்த்தாலும் டிவி 24 மணி நேரம் ஓடுற சேனல் பார்த்துட்டு இருக்கணும். எங்கெல்லாம் நம்ம கேட்கணும், அந்த அம்மா இரவாத இன்ப அன்பு, அன்பு வேணும். அது இன்ப அன்பா இருக்கணும். அது ஒரு நாளும் இடையிடலாமல் முடிவில்லாத இரவாத இன்ப அன்பு. இரவாத இன்ப அன்பு வேண்டுகிறார் முதல் டிமாண்ட். சுவாமி கேட்ட முதல் வரம் தான். ஆகவே சுவாமி நம்மளோட காட்சி கொடுத்தாரானால் நம்ம எல்லாரும் இன்றைக்கே தயாராகிடுவோம். சுவாமிகிட்ட கேட்க வேண்டிய இது வரம் இதுதான். சுவாமி உங்க திருவடியில எனக்கு இன்றைக்கும் மாறாத இன்ப அன்பு. இன்ப அன்புக்கும் துன்ப அன்புக்கும் வேறுபாடு. துன்ப அன்பு ஞாயிற்றுக்கிழமையோடு உலகப்படி வர வேண்டியிருக்க சுவாமி கொடுக்குறாரு, என்ன செய்ய அவர் முழங்கிக்கிட்டே சிலர் வந்தாங்க, அதான் துன்ப அன்பு. வழியில்லாம அவான்னு கூப்பிட்டுருக்காரு, அவருக்கு வேற வேலை கிடையாதுயா, நம்மளும் இது தெரிஞ்சாரு அப்படின்னு நினைக்க மாட்டேயா. ஒருவேளை நினைச்சா அது கூட துன்ப அன்பு. எங்களுடைய குணமட்டி சுரேசன் குருமாசையான 1977 சங்கரங்கள் முதல்கிற போது இந்த தலைப்புல பேசினார். இந்த இன்ப அன்புக்கு ஒரு அழகான உபமானம், துன்ப அன்புக்கு உபமானம் ரொம்ப அழகா நயமா சொன்னார். கேசத்துல போட்டு பார்க்கணும். துன்ப அன்புனா இப்படி அன்பு, அது துன்பத்தை தரக்கூடிய அன்பு இருக்கு. 7 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பிக்கணும் சங்கரங்கள்ல, நான் 6:30 ராஜபாளையத்தில் வந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன முன்னாடி பழக்கம் ஒரு நண்பர் பிடிச்சிட்டாரு ராஜபாளையத்தில். சரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, வாங்க அவங்க வீட்டு வாங்க, நீங்க சாப்பிட்டாங்க. 7 மணிக்கு நான் மீட்டிங் அங்கே பேசணும் சங்கரங்கள்ல. 6:30 மணிக்கு ராஜபாளையத்தில் பிடிச்சி அமைஞ்சாரு. தரவே வீட்டுக்கு எடுத்து போயிடு வீட்டை மாட்டேன். சாயங்காலம் டிஃபன் வேணா நீ போட்ட நல்லா இருக்கலாம், வடக்கும் அரைக்க சீக்கிரம் அரைச்சிக்கலாம், கிரைண்டருக்கு போட்டு பாவத்துக்கலாம், சீக்கிரம் அரைச்சிக்கலாம். அந்த அம்மா விறகு நீ கொஞ்சம் கூட விறகு வாங்கிட்டு வேறு விறகு வாங்கிட்டு வந்து அந்த அம்மா வடைக்கு அரைச்சி வடையை தட்டி போட்டு அடுப்பை நல்லா மூட்டி
அதுல வட எண்ணிக்கை வந்து மணி 7 மணிக்கு ஒரு பிரசங்கத்து போக இவரு புழுவா துடிச்சிட்டு இருக்கிறார். அடப்பா, அதோட தோசனம் தோசமா வாங்கிட்டு ஒரு நீருக்கு தோசமா. இந்த அன்புதான் துன்ப அன்பு. அன்புதான், ஆனால் அது துன்பத்தை கொடுக்கிற அன்பா இருக்கு. ஆனால் அம்மை கேட்டது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் என்றால் பிறவாமை வேண்டும். சுவாமி, இதை நான் பிறக்கே விடாது, போதும் போதும், பிறந்து 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 இறந்து 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 பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றாரே என்று அப்பர் சுவாமி சொன்னது போல. ஆனா அப்படி சஞ்சீத வினை மிச்சம் இருக்குத, அந்த வினையை தூக்கக்கூடியவர்களா ஒருவேளை பிறப்பு இருந்துதான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? மீண்டும் பிறப்பு உண்டு ஆணித்தரமா சொல்ல முடியாது. இப்ப சொல்லப்படுறாங்க, நான் எல்லா சாமி பண்ணிட்டேன், நான் சுகஜலம் பண்ணிட்டேன், எனக்கு அடுத்த பிறவியே எனக்கு கிடையாது. எத்தனை பேர் எனக்கு சொல்லி கேள்விப்பட்டு சிரிப்பேன். எனக்கு அடுத்த பிறவியே கிடையாது, நான் பெரிய சுகபூஜை பண்ணேன், எனக்கு எல்லாம் தேவானா தெரியும், தலைகளா தெரியும், தேவான தலைகளை தெரியுமா எப்படி பிறவி அவங்க பிறவி இல்லையா அவங்க சொல்லிக்கிறார். ஒரு மீட்டிங்ல ஒரு பெரியவங்க பேசுறாங்க, அவங்கள வீட்டுல வரவேற்ற ஒரு அன்பரை பாராட்டி பேசுறாங்க. அவர் வீட்டுல தங்க சொன்னாரு, சாப்பாடுலாம் போட்டாரு, அதுக்காக நடிக்கணும். இவர் இந்த மாதிரி அன்போடு இருக்கனால அவருக்கு அடுத்த பிறவி கிடையாது. அவர் சாங்ஷன் மீட்டிங். அம்மா முதிர்ந்த அறிவுடையவர், அதனால அம்மா சொன்னாங்க மீண்டும் பிறப்பு உண்டே. அப்ப சுவாமி அதான் சொன்னேன், ரொம்ப பக்குமுடையவன், ஆனா எனக்கு பிறப்புக்கு இல்லைன்னு அவர் சொல்லல. புழுவாய் பிறக்கினோம் சுவாமி, அடுத்த ஜென்மத்துல ஒருவேளை நான் புழுவாக்குள்ள பிறக்கிறேன். அவரு எவ்வளவு பெரிய உத்தமர், அவர் சொல்றாரு ஒருவேளை எனக்கு அடுத்த ஜென்மத்துல புழு பிறப்பு வந்து செய்யணும். நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு எனக்கு அடுத்த ஜென்மத்துல இதை விட மேலாதான் போவேன், கீழே போக மாட்டேன் அப்படின்னா யான் எனது ஆங்காரத்தில் பேசணும். புழுவாய் பிறக்கினோம் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தர வேண்டும். அப்படின்னா அம்மா கேட்கிறாங்க, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டு, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். எத்தனாவது வரம்? 3வது வரம். முதல்ல இரவாத இன்பார், 2வது பிறவாமை, 3வது மறவாமை. பிறந்துச்சுன்னா அவனை மறக்கூடாதுப்பா, எந்த ஜென்மமா இருந்தாங்க நீ மறந்துடக்கூடாது. ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா அப்படித்து திருவிழா சொல்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜென்மத்துல நமக்கு கிடைத்த இந்த ஞான கல்வி இருக்குத, ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி ஞான கல்வி, சிவபெருமான் திருவடியில வைக்கக்கூடிய அந்த கல்வி இருக்குத, அது ஒரு ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சுன்னா நீ 7 வகைப்பட்ட பிறவினை எங்க வந்தாலும் அது கூட வரும். ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து, எளிமைனா 7 பிறப்பு இல்லை, 7 வகைப்பட்ட பிறப்பு. நமக்கு வந்து பிறப்பு எண்ணி நடங்காது, எண்ணி நடங்காத பிறவிடம். ஆனால் 7 வகைப்பட்ட பிறப்பு, தேவர்களாக, மனிதர்களாக, மிருகங்களாக, பறவைகளாக, ஊர்ந்து திரிவுகளாக, தண்ணீரில் வாழ்கின்ற தாவரங்களாக, இந்த 7 ஏதாவது ஒன்று நம்ம பிறந்தாலும் எளிமைக்கண் ஏமாப்படுது. ஏமாப்பா பாதுகாப்பு, இந்த கல்வி அந்த பாதுகாப்பா வருவார். அதனால அம்மா நல்லா கேட்கிறாங்க, மறவாமை வேண்டும். 4வது என்ன கேட்கப்படுறாங்க பாருங்க, பிறவாத இன்பு பிறவாமை மறவாமை இன்னும் வேண்டும். அடுத்த கேள்வி 4வது சீக்கிரம் பிரச்சனை பண்ணி அது 4வது வரும். செவ்வாய் வீட்டுக்குள்ள போகலாமா, சிட்டி பஸ்ல பறந்து போகுத என்றெல்லாம் நாம கேட்போம். அந்த மாதிரி கேட்கல. 4வது கேட்கிறேன், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார்.
பரமேஸ்வரா திருப்பதி நீ ஆடுகின்ற சமயத்துல பக்கத்திலேயே இருந்து கொண்டு பாடிட்டு இருப்பான். எப்படி ஒரு அருமையான வராம இருக்கிறாங்க. அதனாலதான் சகல சிவாலயங்களையும் நடராஜ பெருமான் சனியில காரக்காலமையார் தாளத்தோடு இருக்கிறார். பாடிட்டு யாரு கிடைக்கின்ற பாக்கியம். நம்ம திருவாதிரை ஒரு நாள் தான் நடராஜருடைய நடனம் வைப்போம். 5 நாள் கழியோட நல்லா கிடைக்கும் பார்த்தா அதான் கூட கொஞ்சம் நடராஜர் பண்ணுவோம். ஆனா அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, எப்பவும் பாடு அடியில் கொண்டு பாடிக்கொண்டிருக்கணும். ஆகவே 4வது வரம் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். சுவாமி எல்லா வரங்களையும் கொடுத்துட்டு 4வது வரத்தை அங்க வச்சே கொடுக்கல, நேர பூலகத்துக்கு போச்சுட இங்க வச்சு கொடுக்க போறாங்க. நடராஜபுரம் நடன வைத்திர அரியந்து பாடுவதற்குரிய பாக்கியத்தை அம்மைக்கு எந்த ஸ்தலத்துல கொடுக்க போறாரு பாருங்க. கூடுமாறு அது கொடுத்து குலவு தென்திசையில் என்றும் நீடுவாள் பழனமூதோ நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமானடம் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான் பரவுவார் பரவ பற்றா என்றான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பழையனூர் திரு ஆலங்காடு இருக்கிறதே பழனமூது. திருவாலங்காடு சொல்லும்போது பழையூர் சேர்த்தாங்க. பழையனூர் 70 வேளாளர்கள் தீக்கு குளித்து தன் சத்திய வாக்கை நிறைவேற்றினார்களே, அந்த பழையனூர் திருவாலங்காட்டிலே நாம் ஆடுகிற போது அங்கிருந்து பாடிக்கொண்டிருக்க சுவாமி அருள் பாலித்தார். அம்மா நினைச்சுதாங்க திருவாலங்காட்டு வந்தாச்சு. எப்படி வராங்க? திரும்பவும் அதே போல கைலைக்கு எப்படி தலையார் நடந்துகிறார்களோ அதே போல திருவாலங்காட்டுக்கு அம்மா வர்றவன். அப்பரிசு அருளை பெற்ற அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருள் அனார்தம்மை விடை கொண்டு வணங்கி போந்து செப்பரும் பெருமை அன்பார் திகழ் திரு ஆலங்காடாம் நற்பதி தலையினாலே நடந்து புக்கு அடைந்தார். ஆலங்காடு அதனில் அண்டமுறை நிமிர்ந்து ஆடுகின்ற கோலங்கான் பொழுது ஆடுகின்ற கோலம் கான் பொழுது அண்டமுறை நிமிர்ந்து ஆடுகின்ற கோலம் கான் பொழுது ஆலங்காடு அண்டமுறை நிமிர்ந்து ஆடுகின்ற கோலங்கான் பொழுது கொங்கை திறங்கி என்றெடுத்து தங்கு மூலம் காணாதார் தம்மை மூத்தனர் பதிகம் பாடி ஞானம் காதலித்து போற்றும் நடம் போற்றி நன்னாடி. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. திருவாலங்காடு தலையார அம்மா நடந்தார். சுவாமி நடனாடுகிற காட்சி அப்படி பாடும்போது சந்தோஷம். அப்படி கொங்கை திறங்கின்னு ஒரு பதிகத்தை வரும். அந்த பதிகம் மூத்த நற்பதிகம். 11ஆம் நூற்றாண்டில மூத்த திருப்பதிகம் பேர். திருப்பதிகம் என்ற பாமாலை பிற்காலத்துல நம்முடைய மூவர் பெருமக்களால் அறிவிக்கப்பட்டது. மணிவாசக பெருமான கையாள பதிகம் 10 பாடலால் சுவாமிக்கு சாத்துகிற மாலைதான் பதிகம். நிறைய பாசனத்துல இந்த பதியத்தை படித்தால் இந்த பலன் வரும் என்று மகுடம் தூட்டுகின்ற வகையில் அமைந்ததான் பதிகம். இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மூவர் பெருமக்கள் பாடுவது முதல்ல பாடினது அம்மா. அதனால இந்த பதிகத்துக்கு பேர் மூத்த திருப்பதிகம். முதல்ல திருப்பதிக அமைப்பை உலகத்துக்கு பறைசாற்றியவர்களே அம்மா. அம்மாவுடைய காலம் சொல்லி கருக்கலனுடைய காலம் எது? கணப நாயனார் காலம் சொல்ல, சண்டேஸ்வரன் நாயனார் காலம் சொல்ல, திருமூல நாயனார் காலம் இதெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்டு. என்றைக்கு காரைக்காலனார் வந்தார்கள் சொல்ல, பெரியவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறார்கள். காரைக்காலனார் பதிகத்தை முழுக்க வாசித்து பார்க்கும்போது ஒரு இடத்துல சிதம்பரத்தை பத்தி குறிப்பே இல்லை. சிதம்பரத்தை பத்தி அம்மையாருடைய பாடல்கள் இடமே இல்லை. ஆகவே திருவாலங்காடு சிதம்பரத்துக்கு முன்னால் உள்ள ஸ்தலம். சிதம்பரம் தில்லைக்காட்டு சுவாமி காட்சி கொடுக்கிறதுக்கு முன்னதாகவே திருவாலங்காடு அமைந்திருக்கிறது. அங்கே அம்மா வந்தார்கள்.
அதனாலதான் அம்மையுடைய பதிகத்துல சிதம்பரம் இடம்பெறவில்லை. சிதம்பரத்துடைய காலமும் பல்லாயிரக்கணக்கான காலம். அப்ப அதுக்கு முன்னாடி அம்மா இருக்காங்க. அவர்கள் பாடிய அந்த பாடம் நமக்கு கிடைச்சிட்டு வைக்கிறார். சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணிருக்காரு நமக்கு கிடைக்கிறது. நம்மளே யாரோ நல்ல புண்ணியம் பண்ணிருக்காங்க. நீங்க இருக்கலாம், எனக்கு அவ்வளவு புண்ணியம், உங்களை யாரோ புண்ணியம் பண்ணிருக்காங்க. அதான் பதிவுகளா கிடைச்சிருக்கு. ரவுண்டா கொஞ்சம் கூட குறையாம நல்ல அழகான முழு பழங்களா கிடைச்சிருக்கு. 100 பாட்டு, 2 மணி மாலை 20 பாட்டு, 106 பதிகங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் தெரிஞ்சு இந்த அம்மா எடுத்து பாடுற பாட்டை அப்படியே நடனம் ஆடுகிற போது பக்கத்துல இருந்து பேய்கள் ஆடுறது அப்படியே படம் படிச்சு காட்டுற அம்மா. அந்த பதிகங்களுக்கு பேர் 106 பதிகம். சேக்கலார் அறிமுகப்படுத்துற மற்றவர்கள் கொன்றை நாகம் திருக்கூத்து முன் வணங்கும் இட்டமிகு பெருங்காதல் எழுந்தொங்கவிய பெய்தி எட்டி இளவம் ஈகை என எடுத்து திருப்பதிகம் கொட்டம் உழவும் குழக நாடும் என பாடினார். மடுத்த உணர்வேணியினார் மடுத்த உணர்வேணியினார் அம்மை என மதுர மொழி கொடுத்து அருள பெற்றாரை. அம்மை என மதுர மொழி கொடுத்து அருள பெற்றாரை. புலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றாரை. அடுத்த பேர் பெரும் சீர் பரவ வல்லார் பரவரார். 6 அளவு ஆகினது அம்மா. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அம்மையன மதுர மொழி. அம்மானு சிவருமான திருவாக்குனால அது தேன் சுட்டுகிற வாக்கு. மதுரம் இனிமை, இனிமையான மொழி சொன்ன அந்த அம்மா தாண்டவத்திலே ஆடுகின்ற பெருமான் சன்னிதியில் இருந்து பாடுகிறாரே. அம்மாவுடைய பாத மலர்களை வணங்குகிறேன். அவருடைய பெருமையை நம்ம சொல்ல முடியுமா? யாரால சொல்ல முடியும் என்று சேக்கலார பெருமான் அருமையா சொல்வது மட்டுமல்ல, அடுத்த பாடல்ல வரக்கூடிய அப்பதிரி நாயனார் சரித்திரத்தை தோற்றுவாய் செய்யக்கூடிய நாயனார் அம்மையார் திருப்படியை இன்னொரு முறை அப்படியே வணங்குற பாருங்க. ஆதியோடு அந்தமில்லான் அருள் நடம் ஆடும் போது கீரமுன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றி. அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றி. ஆதியோடு அந்தமில்லான் அருள் நடமாடும் போது கீதமுன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றி. சீத நீர் வயல் சூழ் திங்களூரின் அப்பூதியாரா போதமா முனிவர் செய்த திருத்தொண்டு புகழருற்றேன். ஹரே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. ஆதியோடு அந்தமில்லாத நடராஜ பெருமான் ஆடுகின்ற ஆட்டத்தில் அருகே இருந்து கொண்டு அழகாக பாடுகின்ற அம்மையினுடைய பாத மலர்களை வணங்கி திங்களுடைய அப்பைய திருவடி மலர்களை வணங்கி பெருமையை சொல்லப் போகிறேன். சேக்கலார் பெருமான் நிறைவு செய்கிற 66 அற்புத பாடல்களால காரைக்காலார் சரித்திரத்தை சுவாமி எடுத்திருக்கிறார். இந்த அருமையான திருச்சரிதத்துல எத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டன. எனவே நாமெல்லாம் வணங்கக்கூடிய புனிதமான பேய் காரைக்கால் அம்மையார் தன் பதிகத்திலேயே பல இடங்களை அமைய சொல்கிறார். இப்பொழுது அற்புதத்தில் வந்த 1-2 பாடல்கள், 8 மணி மாணவர் 1-2 பாடல்கள், 3 ஓரிரு பாடல்கள் விளக்கம்லாம் சொல்ல மாட்டேன். சுவாமி அம்மையுடைய திருவாக்கு 1 கேட்க வந்தாங்க. அதை பார்த்துட்டு இந்த புராணத்தை புரிந்து செய்யலாம். இப்பொழுது 11ஆம் திருமுறையில அம்மையுடைய பதியங்களாக இடம் பெற்றிருக்கின்றன. அதுல முதல்ல எடுத்த உடனே நம்முடைய திருமுக பாசனம் சிவபெருமான் சொக்கநாத பெருமான் பாடின பாடல் முதல்ல. அடுத்தால அம்மா வந்தாச்சு. முதல்ல அப்பா, 2வது அம்மா. அப்பாவுடைய பாட்டு, இப்ப அம்மையுடைய பாட்டு. அது மூத்த திருப்பதியங்கள் திருவாலங்காட்டு. அது முதல்ல நட்டைப்பாடல் அமைந்தது அந்த அற்புதமான பதியத்துல பண்ண அமைந்த அந்த பதியத்துல ஒன்று. திருச்சிற்றம்பலம். கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து குண்டுகண் பெண் பல் குழி வகிற்று பங்கி சிவந்து 2 பற்கள் நீண்டு பரடுயர் நீர் கணைக்காலோர் பெண்பேய் தங்கி அலறி உடறு காட்டி தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. அந்த சமயத்துல அம்மாவும் சாமி தான் இருக்கிறார், வேற யாரும் கிடையாது. சுவாமி நடனாடுற சமயத்துல
ஆண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார, அம்மா பேய் வடிவத்தில் இருந்து கொண்டு பாடுறான். பெண் பேய் யாருமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை கண்டு அம்மா அப்படியே ஆடுகிறான். சாமி நடந்த திரைப்படத்தை கண்டு. இது அழகான இந்த பாடல்ல இன்னும் இந்த இடத்துல பேய்கள்லாம் எப்படி நடனமாடுன்னு பல இடத்துல அழகா சொல்றார். இனி அடுத்த ஒரு பதியத்துல எட்டி இலவம் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கல்வி சோர்ந்த குடர் கௌவ பட்டகணங்கள் பரந்த காட்டி பறைபோல் விடிகண் பேய் கொட்டமுடமோ குடிவாட குலகன் நாடுமே. நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. இனி அம்மையார் அருள் செய்த திரு இரட்டை மணிமாலை. ரெண்டு வகைப்பட்ட பாசுரங்களால அமைப்ப வெண்பாவும் கடிப்பா இந்த மாதிரி ரெண்டு வகைப்பட்ட பால் ரெட்டை மணி, ஒரு முத்தி ஒரு மாணிக்கம், ஒரு முத்தி ஒரு மாணிக்கம், அப்படி ஒரு மாலையை கட்டிய சாமி சாத்திர திரு இரட்டை மணி மாலை. 20 பாடல். ஒரு பாடல் ஒரு யாப்பில் இருக்கும், அடுத்த பாடல் வேற ஒரு யாப்பு, 3வது பாடல் முதல் யாப்பு, 4வது பாடல் 2வது யாப்பு, அப்படியே மாத்தி 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 எல்லா பாடல் 20 பாடல் முடிக்கிற ஒரே ஒரு பாடல். சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கரம் வைத்துகந்த புண்ணியனை அங்குள்ள நாள் ஆபா என்று ஆளாமை காப்பானை எப்பொழுதும் ஓபாது நெஞ்சே உரை. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சங்கரன் எங்க கோயில் அந்த பாட்டு எடுத்து சங்கரன் காரைக்காரமையார் அன்றைக்கே சங்கரனை கூப்பிட்டுருக்க. சங்கரன் கோயில் தான் எங்க ஊர் பேரே சங்கரன் கோயில். சங்கரன் இருக்கிற கோயில் மற்றதான் பேர் சங்கரன் கோயில் பத்திலாம் சாமி பேர்லயே ஊர் எல்லாம் நீங்க வாங்க. அதாவது சங்கரனை தாழ்ந்த சடையானி அச்சடைமே பொங்கரம் வைத்து வந்த புண்ணியனி அந்த பெருமானை அங்க ஒரு நாள் வரும் ஆளுநர் சத்தம் போடுவாங்க. அது அந்த சமயத்தில் காப்பாற்றுற சிவமா தான் கடைசி நேரத்துக்கு அங்க ஒரு நாள் ஆளாண்டு காலான காப்பானை ஓபாது நெஞ்சே முறை எப்ப பார்த்தாலும் அவர் கும்பிட்டு உனக்கு கஷ்டம் வராது என்று திரு இரட்டை மணி மாறு. அதுக்கப்புறம் 60 திருவந்தார் 100 திருப்பாடல். அதுல இளைஞன திருமண பாடல். அந்த 100 பாடல்ல ஒரு திருப்பாடல்ல சுவாமி நடனம் ஆடுகிற பார்த்து சுவாமி கையில நெருப்பு வச்சிருக்கிற நடனம் ஆடும்போது இந்த கையில நெருப்பு இருக்கு. சுவாமி நெருப்பினுடைய அந்த கலர் வந்து சோப், மஞ்சள் கலர் சோப். இந்த கலரு எப்படி இந்த நெருப்பு வந்தது? உங்களுடைய கையினுடைய அழகுதான் நெருப்பு பாஞ்சிருக்கு. ஒருவேளை நெருப்பினுடைய அழகு உங்க கைக்கு வந்திருக்குமா? ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்றேன். அழலாட அங்கே சிவந்ததோ, அழல் ஆட அங்கே சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ, கடலாட பேயாடு காணில் பிறங்க அனலேந்தி தீயாடுவாய் இதனை செப்பு. இந்த சந்தேகத்தை சொல்லிட்டு நாளும் டான்ஸ் ஆகும். அவனை அம்மா உரிமையோட இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சுவாமிய தன் பிள்ளை போல அம்மா நினைக்கிறார். இன்னைக்கும் நம்முடைய குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற சமயத்துல ஸ்கூல் டே அன்னைக்கு பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் டான்ஸ் ஆடுறது பார்க்க போவாங்க, பள்ளிகளுக்கு போவாங்க. எல்லா ஊர்லையும் நான் பிள்ளை டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க அது பார்க்கறதுக்கா போவாங்க. ஆனால் சில பிள்ளைகள் வந்து ரொம்ப ஸ்டவுட்டா காப்புசனிக்கு அரைப்புசனிக்கா இருந்துச்சு. அந்த பிள்ளை டான்ஸ் ஆடும். அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்டேஜ் சரியா போட்டுக்க மாட்டாங்க. பழைய காலத்து 2 பெஞ்சு டான்ஸ் ஆடுற மேடையா போட்டு இந்த பிள்ளை டான்ஸ் ஆடும் போது விழுந்துடக்கூடாது. அந்த பிரின்சிபாலுக்குலாம் காலை இருக்காது. இந்த தாய் பார்க்க போனா பார்த்தா ஐயோ பழைய காலத்து பெஞ்சு போட்டுருக்காங்க, என் பிள்ளையோ குண்டு, இது ஆடும்போது விழுந்தா என்னத்துக்கு ஆகும்? அந்த அந்த அம்மைக்கும் அப்பாவுக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரே கவலையா இருக்கும். டான்ஸ் ஆடி முடிய வரைக்கும் பிள்ளை விழுந்துடாம இருக்கணும். அந்த தாய்க்கு இந்த கவலை இருக்கும். நம்ம தாய் பாருங்க, சுவாமி நீ ஆடுறது பயங்கரமா ஆடுறாரு, இந்த உலகம் சாதாரண உலகம், இது உன்னை தாங்காது, கீழே விழுந்துடாம ஆடும். அடிபேரில் பாதாளம் பேரும் சுவாமி, அது மேல ஏறி நீ கீழே குதிக்கும் போது பாதாளமே நடக்குதுப்பா. அடிபேரில் பாதாளம் பேரும் அடிகள் முடி பேரின் மேல போற சமயத்துல வானங்கள்லாம் தூழ்த்துறாதுப்பா.
அடிகள் முடிவேரின் மாமுகடு பேரும். சரி, கை 8 கை வச்சுட்டாங்கம்மா, 8 திசையில் ஒடுங்குதுப்பா. கடகம் அறிந்தாடு கை பேரில் வான் திசைகள் பேரும். அறிந்து ஆடும் ஆடும் ஆற்றாது அரங்கு. இந்த பெஞ்சு பழையாது பெஞ்சு தாங்காது. ஆற்றாது அரங்கு. எப்படி அம்மா பிள்ளை மேல வச்ச பாசத்தை பத்தியடா சுவாமி, விழுந்துடாதீரும். இந்த அரங்கா ஆடா தாங்காத உண்மை. நீ விழுந்தா உனக்கு தேவை ஆஸ்பத்திரி கொடுக்க முடியுமா? உனக்கு எந்த ஆஸ்பத்திரி இருக்கு? உனக்கு யாரு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்? அம்மா பிள்ளை மேல வச்ச பாச பத்தியடா அருமையா. 100 தான் அருமையா. அடிகள் அடிபேரின் மாமுகடு பேரும். அடிபேரின் பாதாளம் பேரும். அடிகள் முடிபேரின் மாமுகடு பேரும். கடகம் மறிந்தாடு கைகள் பேரின் கைபேரில் வான் திசைகள் பேரும். அறிந்து ஆடும் சாமி மெதுவாடும். ஆச்சாது அரங்கு தாங்காது இந்த ஸ்டேஜ் என்று அன்றைக்கே ஸ்கூல்ல ஒரு தாய் பழம்பிட்டா. உலகத்துக்கெல்லாம் ஸ்கூல் டே கண்டு அந்த தாய் பழம்புறா. பிள்ளை பக்கத்துல இருந்து பார்க்குது. பிள்ளை ஆடுறது அடுத்தா தாய் பார்க்க சாமி மெதுவாடும் மெதுவாடும். இன்னும் ஒரே ஒரு பாடல். சாமியுடைய திருமணி அடக்கலாம் நம்முடைய ஒரு நாள் எப்படி இருக்குமோ அதை அப்படியே வச்சு காட்டுறாங்க. காலையே போன்று இறங்கும் மேனி. அதிகாலையில சூரிய வெளிச்சம் கிழக்க பார்த்தீங்கன்னா செக்கச்சுவேர். அது மாதிரி சாமி மேனி மஞ்சளும் சோப்பமா கிளம்பி ஜோரா இருக்கணும். காலையே போன்றிலங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெந்நீர். உச்சி வேலையில சூரியன் வந்தா எப்படி வெள்ள வெள்ளையே இருக்குதோ அது மாதிரி சாமி மேனி இருக்கிறது திருநீர் காட்சி. காலையை சுட்டார், மத்தியானம் சுட்டார். விபூதி மத்தியானம் வெயில் அடிச்சா இப்படி வெள்ள வெள்ளையா இருக்குது அது மாதிரி. மாலையே மாலையின் தாங்கு உருவே போலும் சடை கற்றை. சாயந்தரம் சூரியன் அத்தமனாகும் போது எப்படி அழகான செம்மை கலர்ல அந்த கிரணங்கள் வருதோ அது மாதிரி சாமி ஜடாவா அழகா இருக்கா. சடை கற்றை. சாயந்தரம் ராத்திரி வந்துருமே. ராத்திரி எப்படி இருக்குதான்? மற்ற அவருக்கு வீங்கு இருளே போலும் மெடரு. அவர் கழுத்து இருக்குத ராத்திரி மாதிரி கண்ணங்களையும் கழுத்துருக்கான். இரவு எப்படி அமாவாசை இருக்கிற கருப்பா இருக்குமோ அது மாதிரி சாமி நீலகண்டம் கருத்து இருக்கு. அதுல சாமி திரும்பிங்க ஒரு நாள் பொழுதெல்லாம் இருக்கு காட்டுறாரு. நமக்கு தெரியுதா இந்த எண்ணம் நமக்கு வருதா? அம்மா அப்படி பாடுறா. காலையே போன்றிலங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெந்நீர். மாலையின் தாங்கு உருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் இடரு. அரகர நம பார்வதி பதையே அவகர மகாதேவா. இப்படி அம்மையுடைய பெருமையெல்லாம் அற்புத திருவந்தாதி மூலமாக நாம் அருமையா பாடுற ஒரு அரிய செய்தி இந்த சேக்கரார பெருமான் திருவாக்கினால நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது நாம் 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகள் நம்முடைய தாயினுடைய பெருமையை எப்படி சொல்றாரு ஒரு பாட்டை பார்த்து பெரிய புராணம் பார்த்தோம், தேவாரத்தை பார்த்தாச்சு. இனி 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகள் நம்முடைய காலைக்காலமையார் புராணத்தை சுருக்கமாக தருகிற ஒரு செய்தி. நம்பன் திருமலை நான் விதியேன் என்று தாழ் 2 உம்பர் விசை தலையால் அடங்கி ஏற உமை நகனும் செம்பன் ஒருவன் என் அம்மை என பெற்றவள் செழுந்தேன் கொம்பின் நூது காரைக்காலில் மெய்ய குலதனமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அடுத்தபடியாக திருத்தொண்டர் புராண சாரம். அதுல கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அம்மையுடைய அற்புதமான அருள் வாழ்க்கை எடுத்துரைக்கிற ஏற்றமிகு பாடல். தங்கு புகழ் காரைக்கால் வணிகன் மிக்க தனதத்தன் தரும் புனிதவதியார் மாவின் செங்கனிகள் திருவருளால் அடைப்ப கண்டு
திகழ் கணவன் அதிசயித்து தேசம் நீங்க அங்க உடல் இழந்து முடி நடையாடேறி அம்மையே என நாதன் அப்பா என்று பொங்கு வடகையிலை பணிந்து ஆலங்காட்டில் புனிதன் நடம் அனவரகம் போற்றினானே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இவ்வாறு நம்மளுடைய புகழையெல்லாம் அற்புதமாக பெரியவர்கள் பல்லாற்றாலும் பாடுகின்ற அந்த பாங்கினை கேட்டு அம்மையின் திருவடி மலர்களை நாம் உலகத்திலே வைத்து உன்னதமான வாழ்வை பெறுவோமாக என்று கூறிக்கொண்டு நிறைவாக மாதவ சிவஞான சுவாமிகள் இதோ இங்கே இந்த மண்டபத்தில் அழகாக எடுத்திருக்கிறார் சிவஞான சுவாமி. அவர் 63 நாயன்மாருக்கும் திருத்தொண்டர் திருநாமக்கோவைன்னு ஒரு நூல் சரளை செய்கிறார். திருத்தொண்டர் திருநாமக்கோவை ஒரே பாடல், 63 நாயன்மார்கள் பேரையும் ஒரே பாடல். பிள்ளையார் மெய்யன்பர் நாமமெல்லாம் வெவ்வேறு பொற்றிட ஐங்கையின் திருவடியை காப்பு. ஐந்து கருத்துடைய சுவாமி நாயன்மாரோடு வழங்கப்பட இந்த பாட்டு தடையெல்லாம் வரணும். 63 நாயன்மார் துறையடியாரும் சேர்த்து ஒரே பாடல நீளமான பாடல் திருத்தொண்டர் திருநாமக்கோவை. முதல் எழுத்தன திரைவாழந்தனர்கள் திருநீல கண்டனார் இல்லையடி தெய்யற்பகையார் தொல்லை இளையான் குடிமாறு மெய்ப்பொருளா என்றும் இடையா விரண்மிண்ட இன்பம் அளவும் அமர்நீதி எரிவத்த நீண்ட புகழ் எனாதிநாத திருக்கண்ணப்பர் நற்கலையர் மேலகசி மானக்கஞ்சார் அறிவாட்டாயர் ஆனாயர் ஞான திருமூர்த்தி நாயனார் ஞான திருமூர்த்தி நாயனார் ஞான திருமூர்த்தி நாயனார் முருகனார் முருகர் பசுபதியார் முன்னாடை போவார் துரிசில் திருக்குறிப்பு தொண்டர் மருகுமறை சண்டீசர் பாகீசர் தக்க குலச்சிறையார் கொண்ட மெடலை குறும்பனார் தொண்டு செய்யும் நீர் காரைக்கால் அம்மை. தொண்டு செய்யும் நீர் காரைக்கால் அம்மை. காரைக்கால் அம்மையாருக்கு எப்படி அரபணி உத்தர பத்தியா தொண்டு செய்யும் என்றைக்கும் தொண்டு செய்திருக்கிற அம்மா. சாமி திருவடியில தொண்டு செஞ்சிருக்காங்க அம்மா. மற்றவங்க மாதிரி என்றைக்கும் அப்பருடைய பாதத்துக்கு பாடிக்கணும். தொண்டு செய்யும் நீர் காரைக்கால் அம்மை. அம்மையுடைய பெருமைக்கு அளவு கிடையாது. நீண்டார் அடவுள் எப்படி கொடுத்தாலும் சம்பவத்தில் அதுக்காக அந்த பாட்டு சொன்னேன். திருநாமக்கோவில திருத்தொண்டர் திருநாமக்கோவில தொண்டு செய்யும் நீர் காரைக்கால் அம்மை அப்போது எங்க அந்த பாடல் எப்படி போகும். அவ்வாறு பல்லாற்றாலும் பாடி பரவப்பெற்ற தாய் காரைக்காலமையார். அவருடைய பாத மலர்களை பரவி நாம் மகிழ்ந்து இந்த சரித்திரத்தை பூர்த்தி செய்வோமாக. ஆகவே இதுவரை காரைக்கால் அமர் இனிய சரித்திரத்தை தேவ சேகரார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமது நம்பியாண்டார் நம்பிகளும் உமாவதி சிவாச்சார சுவாமிகளும் மாதவ சிவஞான சுவாமிகளும் எடுத்திருக்கிற எண்ணற்ற புகழ் மாலைகளை கேட்டும் பாக்கியத்தை பெற்ற நாம் இப்பொழுது இன்னும் திரும்புவோமாக. இந்த அரிய சிந்தனையை பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் என் மாமல்ல அங்கே கொடியிலை நாயக சமையல அஸ்லாமீஸ்வர பெருமான் அருள் பாலத்தை நாம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அற்புத சிந்தனை நிகழ்வதற்கு உறுதியாக இருந்த என் அருமை இளவர் நம்முடைய சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த அழகான வீடியோ ஷூட்டிங் இருக்கிற என் அருமை குழந்தை சுபட்சமி சுபா கோமதிக்கு என்னுடைய ஆசீர்வாதம் தெரிவித்து இங்கே திரளாக கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றி கூறி நாம் இப்பொழுது சங்கரங்கள் திரும்புகிறோம். நம பார்வதி பகஜே அரகர மகாதேவா. துயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேர் செய்யவேர் அடிகள் வாழ்க சேவனம் ஐநோ வாழ்க மெய்யசோர் மார்பு கேண்ட மேற்படை வாழ்க நான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம் திருச்சிற்றம்பலம். ஹரரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிக்ஷபேசா சிவசம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய ராம சங்கீர்த்தனம் ஸ்மரணம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் ஸ்மரணம். ஹரரம பார்வதி பதையே அரகர மகாதேவா.